அப்போதைய சென்னை மாகாணம், இப்போதைய தமிழ்நாடுன்னு வச்சுக்கலாம் நீங்கள். அங்கே மட்டும் இடஒதுக்கீடு இருக்குது. இப்போது சம்பகம், துரைராஜன் 2 மாணவர்கள் பிடிச்சி, வேற என்ன, ஆப்வியஸ்லாக அவள் தான் போட்டு கேஸ் போட்டு 1951 இதுக்கு தடை விதிச்சிட்டாங்க. 50 ஸோ உச்சநீதிமன்றத்தில் போய் அது இப்படி ஒரு மாநிலத்தில் மட்டும் இப்படி இடஒதுக்கீடுலாம் வைக்கக்கூடாது, அதை எடுங்க அப்படின்னு சொல்லி போய் கேஸ் போட்டு அந்த கம்யூனல் ஜீவோ இனிமேல் செல்லாது அப்படின்னு அறிவிச்சிட்டாங்க. அறிவித்த பிறகு 51 அண்ணா, பெரியார் எல்லார் தலைமையிலையும் மிகப்பெரிய போராட்டங்கள் நடத்தப்படுகிறது. 1951 அந்த இதுக்கு பிறகு, அந்த மிகப்பெரிய போராட்டத்துக்கு பிறகு கொஞ்சமாக சட்டத்தை மாற்றி என்ன பண்ணுறாங்க, 25% பிற்படுத்தப்பட்டவருக்கும் 16% பட்டியல இனத்தவருக்கும் வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி நம்ம மெட்ராஸ் மாகாணத்துக்கு மட்டும் விதிவிலக்கு அளிக்கப்படுகிறது. அப்படித்தான் இடஒதுக்கீடு இன்றைய ஃபார்மேட்டுக்கு வருது. அதுக்கு முன்னாடி இருந்த ஃபார்மேட்டில் முஸ்லீம்ஸுக்கு தனியாக, கிறிஸ்டியன்ஸுக்கு தனியாக, பார்ப்பனர்களுக்கும் தனியான தான் இடஒதுக்கீடு இருந்தது. அப்போ அந்த இடஒதுக்கீடு பிற்படுத்தப்பட்டவருக்கும் பட்டியலினத்தவருக்கும் ஆக 25 + 16% மொத்தம் 31% அப்படின்னா 1951 அது ஏற்றுக்கொள்ளப்படுகிறது. ஏற்றுக்கொள்ளப்பட்டு அப்போ இருந்தவர் குமாரசாமி ராஜா தான் முதலமைச்சராக இருக்கிறாரு. அப்போ அந்த இடஒதுக்கீடு கொண்டு வரப்படுகிறது. பிறகு பார்த்தீங்கன்னா